அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற யங் ஸ்டார் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி முதல் நாள் வகுப்பு, இலவச அறிமுக வகுப்பு. இந்த யங் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வகுப்பை குறித்த ஒரு அறிமுகம். இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்க போறோம், இந்த 10 நாள் கிளாஸ் எதை சார்ந்து இருக்க போகிறது, இது எப்படி நாம வடிவமைத்து கொண்டிருக்கிறோம், இதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இந்த வகுப்பு எப்படி நடக்க போகிறது, குழந்தைகளிடம் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை இது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் விதைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு அறிமுக நிகழ்ச்சி தாங்க இன்றைய வகுப்பினுடைய அறிமுக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இப்ப நான் பேசும் பொழுது நான் குறிப்பிடுகின்ற நேரம் வரை குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒன்றாக இந்த வகுப்பை கவனிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிடத்திற்கு அப்புறம் நான் குறிப்பிடும் பொழுது இந்த வகுப்பை குழந்தைகளை தவிர்த்து பெற்றோர்கள் மட்டும் அட்டன் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன் அட்டன் பண்ணலாம். ஆஃப்டர் 25 மினிட்ஸ் நீங்கள் குழந்தைகள் இல்லாம குழந்தைகளை நீங்க தவிர்த்துக்கிட்டு நீங்க இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ண வேண்டியது அவசியம். அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான வேண்டுகோள் இருக்குங்க. இந்த வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நிறைவுகிற வரைக்கும் உங்களுடைய கேமரா ஆன்ல இருக்க வேண்டியது கட்டாயம். உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணி இந்த நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியானது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், நீங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதனால நீங்க கேமராவை ஆன் பண்ணி அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட், உங்க கேமராவை டில் த செஷன் எண்ட்ஸ் நீங்க ஆன்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த வகுப்பு 10 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு வகுப்பு. இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த வகுப்பு துவங்குது. கிட்டத்தட்ட அடுத்த வாரம் பாதியில இந்த வகுப்பு முடியும். இந்த இடையில ஒரு நாள் சாட்டர்டே வரும். அந்த சாட்டர்டே சில்ட்ரன்ஸ்க்கு செஷன் கிடையாது, ஆனா பேரண்ட்ஸுக்கு செஷன் உண்டு. சாட்டர்டே செஷன் பெற்றோர்கள் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். சில்ட்ரன்ஸுக்கு ஹாலிடே. ஹாலிடேனா என்னன்னா, அது என்னன்னு சொல்றேன். சண்டே நாம செய்யக்கூடிய வேலைக்கு நீங்கள் தயாராவதற்கான ஹாலிடே. ஸோ எப்படி ஹாலிடேனா 2 வகையான ஹாலிடே இருக்கு. நான் அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது சொல்றேன். இந்த வகுப்பு எப்படி நடக்க போகிறது, இந்த வகுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயலை சொல்றேன். ஃபர்ஸ்ட் அடுத்த நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேச போறது குழந்தைகளுக்காக நான் பேச போகிறேன். அதனால கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணி உங்க கூட குழந்தைகளையும் சேர்த்து காமிச்சிங்கன்னு எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பெற்றோர்களும் குழந்தைங்களும் ஒரே கேமரால தெரிஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் கிட்ஸ். குழந்தைகளே, உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களை. சரி, நான் ஏன் அங்கிள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும், என்னை ஏன் அங்கிள் இப்படி சிரமப்படுத்துறீங்க? ஏற்கனவே ஸ்கூல் 10ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு 3ஆம் தேதி ஓப்பன் ஆகணும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க அங்கிள். நீங்க வேற 10வது குறைக்கா என்னை என்ஜாய் பண்ண விடாம இன்னையில இருந்து கிளாஸ்ன்னு எங்க அம்மா வேற என்னை பாடா படுத்துது அங்கிள். டோன்ட் வரி, இந்த வகுப்பே பேரண்ட்ஸ் ஆகிய உங்க பேரண்ட்ஸை நல்லா வச்சு செய்ய போறோம். நீங்களும் நானும் சேர்ந்து உங்க பேரண்ட்ஸை வச்சு செய்ய போறோம். என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டிருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்தா மட்டும் போதும், இன்ஃபர்மேஷனை கொடுத்தா மட்டும் போதும். இந்த 1 2 3 மைக் டெஸ்டிங், 1 2 3 வாக்கி டாக்கில இந்த செந்தில் நம்ம கவுண்டமணியோட ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்ல, நான் சமையல் கட்டுக்கு வந்துட்டேன், ஓவர், நான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, ஓவர் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க ரன்னிங் கமாண்டரை மட்டும் என்கிட்ட கொடுங்க. உங்க பேரண்ட்ஸை எப்படி வச்சு செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், உங்க பேரண்ட்ஸ் என்ன நினைச்சு உங்களை இங்க சேர்த்திருப்பாங்கன்னா, என் பையன் நல்ல என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அவன் சூப்பரா வளரணும்னு நினைச்சு சேர்த்திருப்பாங்க.
ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, இது அவங்களுக்கே வச்சுக்கிட்ட ஆப்பு. பெற்றோர்கள் அவர்களே அவர்களுக்கு வைத்த ஆப்பு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ரியலி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். சில பெற்றோர்கள் வருத்தமும் படலாம். இது தெரியாம நாம வேற அவசரப்பட்டுட்டோமோ. இது ஒரு சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேங்க. பட் அடிப்படையில குழந்தைகளே இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா, டெய்லி ஒரு கேம் இருக்கும். டெய்லி ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிற மாதிரி ஃபன் இருக்கும். ஒரு கேம் விளையாடுவோம். நம்ம ஆன்லைன்லயே கேம் விளையாடுவோம். ஃபன் இருக்கும். நிறைய விஷயங்கள கேம்ஸ் ஓரியன்டடாக நாம தெரிந்து கொள்வதற்கும், அப்புறம் புதுசாக ஒரு ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கிறதுக்கான கிரியேட்டிவிட்டியை பத்தி நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஸோ டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியை நீங்க டெய்லி பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் பியூர்லி ஒரு ஃபன் ஃபில்டு ப்ரோக்ராமா இருக்கும். 10 நாள் முடியும் பொழுது உங்க அப்பா அம்மா நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்கன்னா பாத்துக்கங்களேன். இந்த 10 நாள் கோர்ஸை மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு கேம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களே, அங்கிள் அது வாங்கி கொடுப்பாங்களா? நான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் வாங்கி தருவார்கள். நீங்கள் கேட்பதை வாங்கி தருவார்களான்னு சொல்றதை விட உங்களுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பா வாங்கி தருவாங்க. அப்புறம் இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வர்ற சாட்டர்டே, இந்த ப்ரோக்ராம்ல வர்ற சாட்டர்டே இருக்கு இல்லையா, அந்த சாட்டர்டே நாம எல்லாரும் சம்பாதிக்க போற ஒரு நாள். நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்க போறோம். சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்? we are going to earn money. அந்த மணி எப்படி சம்பாதிக்க போறோம்னா, சாட்டர்டே ஹோம் கிளீனிங் அப்படின்னு ஒரு டாஸ்க் உங்களுக்கு. நீங்க வீட்டை கிளீன் பண்ணணும். நீங்க வீடு கூட்டலாம், மாப் போடலாம், பாத்ரூம் கழுவலாம், ஒட்டடை அடிக்கலாம், புக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த அன்னைக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்கப்படும். உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அது 100 ருபீஸா இருக்கலாம், இல்ல 500 ருபீஸா இருக்கலாம், இல்ல 1000 ருபீஸா இருக்கலாம். பட் அன்னைக்கு யூ வில் earn money for your own work. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அந்த வேலைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும். சார், நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு சனிக்கிழமை 100 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுக்குறீங்க, எனக்கு சம்பளமே 30ஆம் தேதி தானே. நீங்க எதை கொடுத்தாலும் அந்த இடத்துல அன்னைக்கு கொடுக்கறதுக்கு உங்க கையில பணம் கிடைச்சுன்னா அதை பத்தி எல்லாம் நீங்க வரி பண்ணாதீங்க. அதையும் நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. 3வது பாயிண்ட், ரொம்ப பேசிக்கலா உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கும் இல்லையா. இந்த குழந்தை சில குழந்தை கராத்தே பண்ணலாம், சில குழந்தைங்க நல்லா பாடலாம், சில குழந்தைங்க நல்லா டான்ஸ் ஆடலாம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவமான அந்த திறமைய இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான பொட்டன்ஷியலான ஸ்கில்லாக மாத்திக்கிறது எப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க இந்த 10 நாள்ல சொல்லி கொடுத்துருவோம். அப்ப பேபிஸ், நீங்கெல்லாம் ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு இந்த 10 days செஷன் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 10 நாள் நீங்க முடிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப் ஆயிருக்கும். நீங்க ஒரு புது விஷயத்தை உருவாக்குவதற்கு தைரியம் டெவலப் ஆயிருக்கும், கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆயிருக்கும், தைரியம் டெவலப் ஆயிருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், உங்களால செய்ய முடியும்னு நினைக்கிற காரியம் எதுன்னு நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு மேஜிக் சொல்லி கொடுக்கப்படும். இந்த 10 நாள்ல யூ வில் லேர்ன் மேஜிக். சரி, எனக்கு எதுக்குங்க மேஜிக் அப்படின்னா, இந்த மென்டல் ஃபிட்னஸ், இந்த மென்டல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மேஜிக்ங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மேஜிக்கை கத்துக்கும் பொழுது அந்த மேஜிக் உங்களுக்குள்ள என்ன பண்ணுன்னா, ஒரு கிரியேட்டிவிட்டியை எனேபிள் பண்றதுக்கும், ஒரு குரூப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைய சிஸ்டமேட்டிக்கா வளர்த்துக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். அப்ப பாருங்க, உங்களுக்கு பணம் கிடைக்குது, ஸ்கில்ல வளர்த்துக்கிறீங்க, நீங்க மேஜிக்கை கத்துக்கிறீங்க, கிரியேட்டிவிட்டியை என்லார்ஜ் பண்ணிக்கிறீங்க. அதோட ரொம்ப முக்கியம், உங்களுடைய இண்டிபெண்டன்சி நிறைய உருவாகும். உங்களுடைய பயம் போகும். இன்னொன்னு, இந்த 10 நாள் ப்ரோக்ராம் முடியும் பொழுது உங்க எல்லாருக்கும் ஒரு காமன் டாஸ்க் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க ஒரு பிக்னிக்கோ ஒரு டூரோ கூட்டிட்டு போறதுக்கு ப்ரோக்ராம் பூரா நீங்க பிளான் பண்ணணும். எந்த இடத்துக்கு போகலாம், அதுக்கு பட்ஜெட் எவ்வளவு தேவைப்படும், 4 பேர் ஒரு வண்டியில போனா பெட்ரோல் எவ்வளவு செலவாகும்,
ஒரு ரூம் போட்டா அந்த ரூமுக்கு காஸ்ட் என்ன ஆகும், 4 பேர் ஒரு ஊட்டி போறோம், ஊட்டி போனா எவ்வளவு செலவாகும், போட்டிங் போனா எவ்வளவு, இந்த பட்ஜெட்டிங் நீங்களே பண்ணணும். நீங்க 10 வயசா 15 வயசான்னு எனக்கு தெரியாது, நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் அங்கிள் அது எனக்கு தெரியாத, எப்படி உங்க அப்பாட்ட கேளுங்க, அம்மாட்ட கேளுங்க, இது எப்படி எழுதுறதுன்னு கேளுங்க, கேட்டு பட்ஜெட்டிங் பண்ணுங்க. அதுதான் அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களே, போனையே பார்த்துட்டு இருக்காங்களே, நான் எப்படி அங்கிள் கேட்கறது? அதுக்கெல்லாம் தான் நான் சொன்னேனே, வைக்கிறேன் பாருங்க ஆப்பு. யூ டோன்ட் வரி தட் ஐ வில் டேக் கேர். ஆனா நீங்க பண்ண வேண்டியது, இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமன் டாஸ்க் என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒண்ணு ஒரு 1 டே பிக்னிக் அரேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா ஒரு 2 days டிராவல் ஒன்று நீங்க அரேஞ்ச் பண்ணணும். ஃபேமிலியோட நீங்க அவுட்டிங் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்க போடுறதுதான் ப்ரோக்ராம், நீங்க போடுறதுதான் பிளான். இந்த பிளானை தான் உங்க ஃபேமிலி ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பா அம்மா அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. கிளியர்? அப்போ கேம் இருக்கு, ஃபன் இருக்கு, ஜாய் இருக்கு. 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு புது பொருள் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுக்க போறாங்க. நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலிக்கு உண்டான சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்க போறீங்க. அந்த மாதிரி நாம இந்த ப்ரோக்ராமை நம்ம நடத்த போறோம். அதனால ஒவ்வொரு நாளும் 6:30க்கு ஷார்ப்பா நீங்க லாகின் பண்ணிடணும். கிட்ஸ் நீங்க எல்லாருமே 6:30க்கு லாகின் பண்ணிடணும். ஏன்னா நீங்க லாகின் பண்ண உடனே மேஜிக் தான் சொல்லி தருவோம். நீங்க எவ்வளவு லேட்டா ஜாயின் பண்றீங்களோ அன்னைக்கு டேனுடைய மேஜிக்கை மிஸ் பண்ணிடுவீங்க. ரெக்கார்டிங் கொடுக்கப்படாது. அங்கிள் நான் இப்பதான் ஜாயின் பண்ண அங்கிள், எனக்கு இன்னைக்கு ரெக்கார்டிங் வேணுங்க அங்கிள். நோ அங்கிள், நோ ரெக்கார்டிங். ஓகே, அதனால கரெக்டா ஷார்ப்பா 6:30க்கு எல்லாரும் லாகின் பண்ணிருங்க. அப்புறம் உங்களுடைய டிசையர், உங்களுக்குன்னு ஒரு ஒரு விருப்பம் இருக்குது, குழந்தைங்க உங்க எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் என்ன இருக்குது, அந்த விருப்பத்தை எப்படி அச்சீவ் பண்றது, அதை நான் எப்படி என்னுடைய டிசையரா மாத்திக்கிறது அப்படிங்கிறதையும் நாங்க வந்து இந்த விஷயத்துல சொல்லி கொடுப்போம். ஃபைனலி த க்ளோசிங் செஷன் ஆன் 10th டே, பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ணணும். எப்படி இன்னைக்கு ஓப்பனிங் நீங்க அட்டன் பண்றீங்களோ அதே மாதிரி க்ளோசிங் ஆன் 10th டே நீங்க பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க 2 பேரும் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி நாங்க ரெக்வஸ்ட்டை வைக்கும்போது, பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணணும்னு நாங்க ரெக்வஸ்ட் வைக்கும்போது தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் அட்டன் பண்ணாதீங்க, 2 பேரும் சேர்ந்து அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்க. இந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா யாராவது ஒருத்தர் மட்டும் போறோம்ல, அந்த மாதிரி நினைக்காதீங்க. திஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் மீட்டிங். இது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் கிடையாது. 2 பேரும் அட்டன் பண்ண பாருங்க, கூடுதல் வாய்ப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் உங்களுடைய செஷன் வந்து முடிஞ்சது. யூ கேன் கோ அண்ட் என்ஜாய் யுவர் டைம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் உங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் நல்லா வச்சு இன்னும் கொஞ்சம் ஆப் அடிக்க போறோம், கொஞ்சம் வச்சு செய்ய போறோம். அதனால நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த 10 நாளைக்கு ஒரு புது நோட் ஒன்று வாங்கிக்கணும். நீங்க ஒரு பென் ஒன்று வாங்கிக்கணும், கம்ப்ளீட் ஒரு தனி நோட்டு. அது 80 pages நோட்டா, இல்ல ஒரு பேர் நோட்டா, இல்ல ஷார்ட் நோட்டா, லாங் நோட்டா, ரூல்டு நோட்டா, அன்ரூல்டு நோட்டா, எதுவா இருந்தாலும் வாங்கிக்கணும். ஒரு நோட்டு ஒரு பென், இந்த 10 நாளைக்குன்னு ஒரு நோட்டு ஒரு பென் உங்ககிட்ட இருக்கணும். நாளைக்கு கிளாஸ்க்கு நீங்க வரும்போது உங்க கண்ணை கட்டுற மாதிரி ஒரு பிளாக் கலர் ரிப்பன் ஒண்ணு நீங்க வாங்கிட்டு வரணும். பிளாக் கலர் ரிப்பன், அது வந்து ஐ மாஸ்க் மாதிரி இருக்கும். நீங்க கண்ணை கட்டினா தெரியக்கூடாது. அது ஒண்ணு பிளாக் கலர் ரிப்பனா இருக்கலாம், இல்லைன்னா பிளாக் கலர் ஐ மாஸ்க் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாளைக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருந்துட்டாங்க. நாளைக்கு என்னென்ன இருக்கணும் உங்க கையில? ஒரு நோட் இருக்கணும், ஒரு பென் இருக்கணும், பிளாக் கலர்ல ஒரு ரிப்பன் இருக்கணும். ஓகே, இதுதான் நாளைக்கு நீங்க வரும்போது நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க். இப்போ கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வகுப்புல நீங்க 6:30க்கு அட்டன் பண்ணும்போது கம்பல்சரி நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வகுப்புக்கு வரணும். சொல்றேன், நீங்க இங்க வரும்போது குளிச்சுட்டு தான் வரணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 6 மணிக்கே எந்திரிச்சிடணும். 6 மணியா அங்கிள்? என் ஹிஸ்டரியிலேயே நான் 6 மணிக்கு எந்திரிச்சது இல்லை, நீங்க என்ன 6 மணிக்கு எந்திரிக்க சொல்றீங்க? ஒரு 10 நாள் தானே, 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த யங்ஸ்டர் பேட்ச் 5:30 மணிக்கு நடந்தது. 5:30 மணிக்கே குளிச்சுட்டு தான் வரணும்னா பாத்துக்கங்க அவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்கன்னு. 5 மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ். சார்
நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவார்ல விவேக் படத்துல ஒரு காமெடியில. அந்த மாதிரி 6 o'clock நீங்க எந்திரிச்சிடணும். குளிச்சுட்டு தான் இந்த கிளாஸுக்கு வரணும். 6:30க்கு ஷார்ப்பா நீங்க லாகின் பண்ணிடணும். இப்போ நாளைக்கு நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணணும். இந்த 10 நாள் நீங்க ஒரு செடியை வளர்த்தணும். நாளைக்கு என்ன பண்றீங்க, நர்சரியில இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு என்ன நாத்து கிடைக்குதோ, 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கு என்ன கிடைக்குதோ ஒன்ன வாங்கிட்டு வந்து நீங்க செடியை வச்சு வீட்டுல வச்சிடணும். அந்த 10 நாள் அதுக்கு நீங்க தண்ணி ஊற்றணும். அந்த 10 நாளும் நீங்க அதை வளர்த்தணும். நாளைக்கு என்னென்ன வச்சிருக்கணும் உங்க கையில? ஒரு நோட் இருக்கணும், ஒரு பென் இருக்கணும், பிளாக் கலர்ல ஒரு ரிப்பன் இருக்கணும், ஒரு செடி இருக்கணும். இன்னைக்கு போய் நர்சரியில போய் அது எந்த செடியா வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். மணி பிளான்டா இருக்கலாம், துளசி செடியா இருக்கலாம், குரோத்தன்ஸா இருக்கலாம், ரோஸ் செடியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஒரு நாத்து ஒண்ணு வாங்கி ஒரு பாட்ல வச்சு கொண்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த செடி உங்ககிட்ட இருக்கணும். கிளாஸை நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகே, ஃபைன், ரைட். டேக் கேர் கிட்ஸ். உங்களை எல்லாரும் நாளைக்கு காலையில 6:30 மணிக்கு பாக்குறேன். இப்போ உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களான்னு என்ஷூர் பண்ணுங்க. யாராவது வெறும் ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா போய் அம்மாவையும் இழுத்துட்டு வந்து இன்னொரு 15 நிமிஷம் உட்கார வைங்க. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம். போய் அவங்க 2 பேரையும் அட்டெண்ட் பண்ண வைங்க. ரைட், டேக் கேர், பபாய், see you tomorrow. ரைட். இப்போ நீங்க குழந்தைகள் இல்லாம உட்காருங்க பார்ப்போம். பேரண்ட்ஸ் குழந்தைகள் இல்லாம உட்காருங்க. Thank you, sir. Thank you, baby. Thank you. Thank you, baby. Thank you, sister. Thank you, sister. Thank you. Thank you. Parents மட்டும் இருங்க. Parents so much. Thank you. Thank you. Thank you, baby. Thank you. Parents மட்டும் இருங்க. Parents மட்டும் இருங்க. Thank you, sir. Thank you, pa. Thank you, Tanga. Thank you, Tanga. Thank you, brother. Thank you. Thank you. இது பேரண்டா? இந்த வாய்ஸ் ஏதோ ஃபெமிலியரான பேரண்ட் வாய்ஸ் மாதிரி கேக்குதே. எனக்கு நீங்க பேபி தான் அந்த வகையில. எஸ். Thank you, sir. Thank you. Thank you, Tanga. Thank you. ஓகே, கொஞ்சம் குழந்தைகள் இல்லாம உட்காருங்க. நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பேசுறோம். எஸ் எஸ் பேபி. Thank you. Thank you. ஓகே, கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணலாங்களா? Could you please switch on your cameras? Be in your camera. ஓகே, மகிழ்ச்சிங்க. குழந்தைகள் இல்லைங்கிற நம்பிக்கையோட பேசுறேங்க. ஏன்னா நிறைய உண்மைகளை பேசுவேன். அப்புறம் இப்போ நான் பேசும்போது குழந்தைங்க கேட்டாங்கன்னா சிக்கல் உங்களுக்கு தான், பாத்துக்கோங்க. குழந்தைகள் இல்லாம பாத்துக்கோங்க. ரைட்டா? ரைட். ஓகே, மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களை எல்லாம் ஒரு பெற்றோர்களாக இங்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு பேரானந்தமான ஒரு உணர்வு. முதல்ல இந்த யங்ஸ்டருங்கிற வகுப்பு நாங்க ஏன் இங்க உருவாக்குறோங்கிற நோக்கத்தை பத்தி நான் உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். யங்ஸ்டருங்கிற ஒரு வகுப்பை நான் கொண்டு வந்ததற்குண்டான நோக்கம் என்ன? பார்க்க போனா பல முகங்கள் நம்ம கிட்ட ஏற்கனவே 21 நாள் அற்புதங்கள் அட்டன் பண்ண முகங்களாக தெரிகிறது. அதனால உங்களுக்கு ஞான சஞ்சீவன குருகுலத்தை பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எங்களுடைய எந்த வகுப்பும் அட்டன் பண்ணல, ஆனா இந்த வகுப்புல புதுசா இருக்கிறாங்கன்னு யாராவது இருக்கீங்களா? இது வரைக்கும் இப்ப என்னை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஓகே, சரவணன் பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஓகே ஓகே, எஸ். வேற யாரும் புதிதாக இருக்கிறீர்களா? வேற வழி இல்லாம அண்ணனோ தம்பியோ கட்டாயப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி வந்திருப்பீங்க. நீ இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணலன்னா பேச மாட்டேன்னு யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. மேபி இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? நான் புதுசுதான் சார். நீங்க புதுசு. நன்றி சிஸ்டர். ஓகே, ஃபைன். சரி, இப்போ புதிதாக வந்தவர்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த அறிமுகத்தை மட்டும் நான் சொல்றேங்க. என்னோட பெயர் ஸ்ரீ சசிகுமார். நாங்க நடத்துற நிறுவனத்தினுடைய பெயர் ஞான சஞ்சீவனம் குருகுலம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த குருகுலத்தின் மூலமாக நாங்க 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு வகுப்பை அதிகாலை 4 மணி முதல் நடத்திட்டு இருக்கோம். இதை ஒரு 5 வருஷமா நடத்துறாங்க. அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை 21 நாள் அற்புதங்கள்னு ஒரு வகுப்பு நடத்துறோம்.
நேரடி பயிற்சிகள் நடத்துறோம், ஆன்லைன் பயிற்சி நடத்துறோம், செயல்திறன்கிற ஒரு வகுப்பு நடத்துறோம், வைராகியாங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். இது மூலியமாக இதுவரை இந்த ஞான சஞ்சீவனம் குருகுலமானது 494 விவாகரத்தை தவிர்த்திருக்கிறது. இதுவரை 494 டிவோர்ஸஸை தவிர்த்திருக்கிறோம். எங்களுடைய ஹிஸ்டரி 9 குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் இன்னைக்கு ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறார்கள். குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் கடனால தன்னுடைய தொழிலிலேயோ தான் செய்கின்ற வேலையிலேயோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால, குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைனால அதுல இருந்து மீண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி பல மாற்றங்களை நாங்க டெஸ்டிமோனியலா வச்சிருக்கிறோம். எங்களுடைய எர்லியர் யங்ஸ்டர் பேட்ச் கூட ரொம்ப அற்புதமான ஒரு பேட்ச். அதே போல நீங்க 2வது பேட்ச்ல நீங்க எல்லாரும் இங்க இணைந்திருக்கிறீங்க. இப்ப இந்த வகுப்பு நான் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்னங்கிறதுக்கு உங்ககிட்ட நான் பேசும்போது சில நாட்டு நடப்பை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வகுப்புக்குள்ள நம்ம போலாம். நம்ம என்ன பண்ண போறோங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுதான் சொல்ல போறேன். இவ்வளவு நாளா நீங்க என்ன நினைச்சு குழந்தைய வளர்த்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும், நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும், என் குழந்தை நல்ல குழந்தையாக வளரணும், ஒழுக்கமான குழந்தையாக வளரணும்னு நினைச்சு நீங்க உங்க குழந்தைய வளர்த்திக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க உங்க குழந்தைய அப்படி வளர்த்துறதுனால அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளர்வது இல்லை அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்போ நாம வளர்த்துறதுனால குழந்தை நல்ல குழந்தையா வளர்றது இல்ல, அவங்க வளர்வதற்கு நாம என்ன சூழ்நிலையை உருவாக்குறோங்கிறதுனாலதான் அவங்க வளர்றாங்கன்னு சர்வே சொல்லுது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க போய் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரியே அவங்க குழந்தை இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் தான் நமக்கு புத்தி சொல்றான், அவன் தான் நம்மளை விட நிறைய பேசுறான். சில குழந்தைங்க பேசுறதெல்லாம் கேட்டா வியப்பா இருக்குது. எங்கிருந்துடா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறீங்க. ஆனால் இன்னைக்கு இயல்பாகவே அந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட திறமைகளோடு இருக்கிறது. நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அம்மா அப்பாவோட நாம திறமையா தானே இருக்கிறோம். அப்ப நம்மளை விட நம்ம குழந்தை திறமையா தானே. இதை மட்டும் ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறே? நான் சொல்றது நீ கேள்றா அப்படின்னு நமக்கு ஒரு லாஜிக்கு, நம்ம குழந்தைக்கு ஒரு லாஜிக்கா? அப்போ ஒரு விஷயத்த நீங்க இங்க ஒத்துக்கங்க. உங்க குழந்தைகள் உங்களை விட புத்திசாலின்னு கொஞ்சம் ஒத்துக்கங்க. கைண்ட்லி அக்செப்ட் இட். உங்கள் குழந்தைகள் உங்களை விட மிக அற்புதமாக சிந்தித்து செயல்படுகின்ற வீரியம் கொண்ட குழந்தைகள் தான். ஆனா சில யதார்த்த உண்மைகளை பத்தி நான் உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேச முயற்சிக்கிறேன். நான் 2022ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், ஒரு உலக சாதனை ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய குழந்தைகள் எதிர்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலம் சீரழிவதற்கு காரணம் பெற்றோர்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர்களுடைய பங்குனால தான் இந்த குழந்தைகள் அதிகமாக சீரழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத 100 நாட்கள்ல 100 கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், 100 நாட்கள்ல 100 கல்வி நிறுவனங்கள்ல 100 மேடைகளில 1000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள், 1,00,000 பெற்றோர்களிடம் இந்த விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தி எனக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு உலக சாதனை 2022ல நான் பண்ணினேன். அது ஏன் பண்ணுனேன்னு சொல்றேன் கேளுங்க. அதை ஏன் ஸ்கூல்ல போய் பார்க்கணும்? அது ஏன் பெற்றோர்கள் கிட்ட நாம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? அது ஏன் இந்த ஸ்கூல்களை நான் அது போய் ஏற்படுத்தணும்னா, எனக்கு 2-3 சம்பவங்கள் இருக்குங்க. அது என் மனசை உலுக்கிருச்சு. என்னை தூங்க விடாம பண்ணிருச்சு சில சம்பவங்கள். எங்க குருகுலத்துல என்னன்னா, நீங்க என்னைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல நீங்க சந்திக்கலாம். உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு, உங்கள் வாழ்க்கையில எதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சுங்கிறத தீர்வு கொடுக்கறதுக்கான நேரடி சந்திப்பு நடக்கும். அந்த மாதிரி நேரடி சந்திப்புல நிறைய பேரு 2 வகையான பிரச்சனைக்கு தாங்க இன்னைக்கு அதிக பேர் வர்றாங்க. ஒண்ணு, கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் இருக்குது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு வர்றாங்க. இன்னொன்னு, என் குழந்தை சின்ன வயசுலயே செய்யக்கூடாத பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறான், இவனை எப்படி சரி பண்றது? இன்னைக்கு இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை தாங்க நான் ரொம்ப அதிகமா பாக்குறேன். இதுல சில உண்மை சம்பவங்களை உங்ககிட்ட நான் உதாரணமா சொல்லி, இதனாலதான் இந்த யங்ஸ்டருங்கிற வகுப்பு நாங்க உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் முன்வைக்க விரும்புறேன். அதுல ஒரு அனுபவங்க, இன்றைய குழந்தைகளை நாம எவ்வளவு பத்திரமா பார்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த குழந்தைகளை நீங்க கவனிக்க வேண்டியது என்ன இருக்குது? குழந்தைகளுடைய வளர்ப்புல நாம ஏன் இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டியது இருக்குது? நாம் ஏன் அந்த குழந்தைகள் வளர்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவதில் நாம் மிகுந்த பொறுப்போடு இருக்க வேண்டியது இருக்குங்கிறதுக்கு சில உண்மை சம்பவங்களை
உங்ககிட்ட நான் முறையிட விரும்புகிறேன். ஒரு சம்பவம், நான் ஒரு ஸ்கூல்ல அந்த பேர் சொல்ல விரும்பல, பேர் சொல்ல முடியல, அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியல, தகவல் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. அந்த ஸ்கூல்ல நான் போய் 12வதும் 10வதும் 11வது படிக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்களோட வைத்து நான் ஒரு செஷன் பண்றேன். தேர்வை கொண்டாடுவது எப்படி, தேர்வை கொண்டாடி வெல்வது எப்படி, பயம் இல்லாம எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு நான் ஒரு செஷன் பண்றேன். அந்த செஷன் பண்ணி முடிச்சேன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ஓவர் வீம் ஆயிட்டாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் ஆகி. என் ஸ்கூல்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் எல்லா டீச்சர்ஸையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த குழந்தைங்கிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும், என்ன ப்ராப்ளத்தினால அந்த குழந்தைங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நான் அந்த ஸ்கூலுக்கு போறேன். அந்த குழந்தைங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு நினைப்பீங்க? 6வது படிக்கிற குழந்தைங்க. 2 குழந்தைங்களும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 2 பேருமே பெண் குழந்தைங்க. 2 குழந்தையுமே பெண் குழந்தைங்க. 6வது படிக்கிற குழந்தை என்டையர் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸை பூரா டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இண்டிவிஜுவலா அந்த 2 குழந்தைகிட்டையும் பேசினேன். அந்த 2 குழந்தையோட அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து ஒரு சாம்பிள் தான், 0.001% தான். இது உண்மையா 2022 ஆரம்ப காலகட்டத்துல நடந்த சம்பவம். பிப்ரவரி மாசம் இந்த போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது நடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டே நான் பண்ணேன். அந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்துது அதுக்கப்புறம் தான் பண்ணேன். அதுல ஒரு குழந்தை சொல்லுதுங்க, சிங்கிள் பேரண்ட். அந்த குழந்தை வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா வந்து குழந்தைய பிரிஞ்சுட்டு போயிட்டாரு, சின்ன வயசுலயே பிரிஞ்சு போயிட்டாரு. ஒரு தாய் மட்டும் அந்த குழந்தைய வளர்த்துறாங்க. அந்த குழந்தை இன்னொரு அக்கா இருக்குது. இந்த குழந்தை இப்ப என்ன சொல்லுது, என்கிட்ட நேருக்கு நேரம் அப்படி உட்கார்ந்துருக்கு. நான் சொல்றேன், என்னம்மா உங்களுக்கு என்ன வேணும், என்ன வாட் யூ திங்க், அதெல்லாம் நான் கொஞ்சம் ஜென்ரலா பேசுறேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட், சார் எனக்கு ஒரு கெத்து வேண்டாமா சார், எனக்கு ஒரு கெத்து வேண்டாமா, எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேண்டாமா, எனக்கு ஒரு மரியாதை வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. நான் நினைச்சேன், சரிம்மா கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கு ஒரு கெத்து வேணும் தான், உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் தான். அந்த கெத்து எங்க கிடைக்கலன்னு சொல்லுங்க, அந்த மரியாதை எங்க கிடைக்கலன்னு சொல்லுங்க, அதை வேணா ஏதாவது நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு சொல்லுது, என் கிளாஸ்ல எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி சார் கெத்து இருக்கும் அப்படின்னு. என்ன சொல்றது யோசிச்சு பாருங்க. கெத்துன்னு அந்த பொண்ணு என்ன நினைக்குது, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிறது தகுதி பிரச்சனையாக நினைக்கும். 6வது படிக்கிற குழந்தைங்க. இதை விட இன்னும் நீங்க கவனமா சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 4வது 5வது படிக்கிற குழந்தைகளே பூ பெய்து விடுகிறார்கள், பெண் குழந்தைங்க. இது யதார்த்தத்தின் உண்மையா இல்லையாங்க? ஆரம்ப காலகட்டத்துல 8வது படிக்கிற குழந்தைக்கு அப்புறம் தான் பெரிய குழந்தை ஆவாங்க. இன்னைக்கு 4வது 5வதுலயே என்னுடைய என் கூட படிச்ச ஒரு சகோதரி, என்னுடைய கிளாஸ்மேட்டு, ஸ்கூல்மேட்டு, அந்த பொண்ணு நேத்து போன் பண்றா, என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, நான் ஜூன் 2ஆம் தேதி சீர் வச்சிருக்கிறேன், ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட வந்துருங்க. என்ன படிக்கிறான்னு கேட்டா 5th ஸ்டாண்டர்ட். இது நீங்க யதார்த்தமா எல்லா இடங்களிலையும் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பிரச்சனை அது இல்லைங்க, அவங்க ஏர்லியரா பூ போயிறாங்கிறது பிரச்சனை இல்லைங்க. நாம இன்னும் ரொம்ப கவனமாக இவங்க லைஃப் ஸ்டைலுக்கு உண்டான விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தணுங்கிறது தானங்க இங்க முக்கியம். நீங்க 5வது படிக்கிற குழந்தைகிட்ட நீங்க எதையும் போய் அதிகமா பேசவே முடியாது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பேச வேண்டியது ஒண்ணு இருக்குதே, குட் டச், பேட் டச், நல்லது கெட்டது, சிந்திக்கிறது, வேணுங்கிறது வேண்டாங்கிறது. ஒரு பெற்றோர்களாகிய நாம இதை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை பேசுற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அதனால கெத்து இல்லாம இருக்கு சார், நான் உடனே ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சே ஆகணும் சாருங்குதுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். என்ன தெரியுங்களா, என் வீட்லயும் 2 குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இந்த குழந்தைங்க இதே சமூகத்துல தாங்க வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் ஏதாவது வேற உலகத்துல கூட வளர்த்த முடியுமா? முடியாது. அப்ப என் குழந்தைங்க இதே சமூகத்துல வளரணும், இதே சூழ்நிலையில வளரணும்னா நான் ஒட்டுமொத்தமா திருத்த முடியுமானா தெரியல, இந்த ஊரை திருத்த முடியுமானா தெரியல, உலகத்தை திருத்த முடியுமான்னு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணலாம்ல. அதுதாங்க இந்த உலக சாதனை, இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது. கான்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. இப்படி எல்லாம் இருக்குதுங்க.
இது எதனால நடக்குதுன்னு நாங்க ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன். என் வாழ்க்கையில ஒரு 10 ஆண்டு காலம் அரசாங்க பணியில இருந்து ஒரு 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அந்த தொழில்ல நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு கடன் ஆகி எப்படி வாழ்க்கை வாழறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்து, அப்போ எனக்கு யூஎஸ்ல டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிறவரோட அறிமுகம் கிடைச்சு, இந்த லைஃப்ல ஒரு மனிதனுக்கு 5 வகையான பிரச்சனைகள் தான் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த 5 வகையான பிரச்சனைகளுக்கும் மனம்தான் காரணங்கிறதையும் கண்டுபிடிச்சு, அந்த மனதினுடைய இம்பாக்ட் அடிப்படையில எங்க உருவாகுதுன்னா 3 பருவம் இருக்கு. பாலப்பருவம், குமாரப்பருவம், விருத்த பருவம். பாலப்பருவங்கிறது 0 to 12 இயர்ஸ், குமாரப்பருவங்கிறது 13 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும், விருத்த பருவங்கிறது 24 வயசுல இருந்து இப்ப வரைக்கும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு உங்க தொழில மேம்பட முடியலங்கிற பிரச்சனை இருக்குதுன்னா, அதற்கு அடிப்படை காரணம் சிறு வயதில் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட பாதிப்புகள் தான் காரணம் அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ என் குழந்தை இன்னைக்கு சின்ன வயசுல அவனுடைய மனசு பாதிக்கிற மாதிரியான எந்த சம்பவங்கள் நடந்தாலும், அவன் எதிர்காலத்தில் என்ன மாதிரியே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், எப்படிங்க என் குழந்தைகிட்ட நான் அந்த விஷயத்த கவனமா ஹேண்டில் பண்ணாம இருக்கிறது? என்ன சொல்றீங்க? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க கடன் பிரச்சனை ஆனதுக்கு நீங்க பணத்தை ஹேண்டில் பண்ணலன்னு. அதுவும் காரணம் தான். ஆனால் சிறு வயதில் உங்களுக்கு ஏற்பட்ட பிலீஃப் சிஸ்டம், சின்ன வயசுல, அதுவும் 0 to 12 இயர்ஸுக்குள்ள ரொம்ப முக்கியமான அந்த பருவம் பாலப்பருவம். அந்த காலகட்டத்துல உங்களுடைய ஏற்படக்கூடிய மனதினுடைய பாதிப்புகள் தான் இப்ப நிகழ்காலத்துல நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு காரணம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லையா, மாமியார் மருமக சண்டையா, தொழில்ல ப்ராப்ளமா, எல்லாமே உங்க பிலீஃப் சிஸ்டம், சிறு வயதில் ஏற்பட்ட மனதினுடைய தாக்கம் தான். இப்போ இன்னொரு குழந்தைக்கு வரேன். இன்னொரு குழந்தை, அந்த குழந்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது படிக்கும் போதுல இருந்து, அந்த குழந்தை 3வது படிக்கும் போதுல இருந்து கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, கற்பனையாக ஒரு கேரக்டர் பேரை சொல்லி, அந்த கேரக்டர் வருவான், உன்னை சும்மா விட மாட்டான், உன்னை இப்படி பண்ணிடுவான், உன்னை அப்படி பண்ணிடுவான், உன்னை பயமுறுத்தி அந்த பொண்ணை பயமுறுத்தி இந்த பொண்ணுக்கு நான் சும்மா உட்கார்ந்தா கூட அந்த கேரக்டர் எப்பாவது வந்துருவானோ. ஆனா அது இமேஜினேஷன்ல அந்த பொண்ணு சும்மா சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துனதுனால அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படியே ஆழமா மனசுல பதிஞ்சு, வெளியே போறதுக்கு பயப்படுது, எந்திரிக்கிறதுக்கு பயப்படுது, நடக்கிறதுக்கு பயப்படுது. ஆனா டீச்சர்ஸ் எது கேட்டாலும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது, என்ன கேட்டாலும் பேசவே மாட்டேங்குது. டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அவர் திமிரா பேருன்றா, ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா, மதிக்க மாட்டேங்கிறா நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு மன அழுத்தத்துல இருந்திருக்குது. நான் கேட்டேன், இது யார்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கலாம்மா வீட்டுல அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல. 6வது படிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லல. இது எப்படி உருவாச்சுன்னா, இந்த சிறு வயசுல குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்கல்ல, இந்த குழந்தை என்ன பண்ணிருக்குதுன்னா, ஒன்னா சேர்ந்து இந்த டம்ளரை வச்சு பேயே வா வான்னா அது நகரம் இல்ல, இந்த டிவில எல்லாம் பாப்பீங்கல்ல, இந்த பேய் விளையாட்டு விளையாடுவாங்க இல்லைங்க. ஹலோ 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 தூங்கிடாதீங்க, நான் ரொம்ப முக்கியமான டாபிக் பேசுறேன், என் கூட கனெக்ட்ல இருக்கிறீங்களா? நான் வேற ஒரு ரூம்குள்ள இருந்து பேசுறேன். இவங்க என்ன பண்றாங்க, இந்த பேய் விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த பேய் விளையாட்டு விளையாடும் போது நகரும் போது அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தும் பொழுது, இதனால் அந்த பொண்ணுனுடைய மனசு பாதிக்கப்பட்டு அந்த கேரக்டர் உண்மையாவே வருமோ வராதோங்கிற பயத்திலே 6வது வரைக்கும் கண்டினியூ பண்ணிருச்சு. நான் உடனே இம்மிடியட்டா பிரின்சிபலை கூப்பிட்டு, இப்பவே அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க, உடனே நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், இந்த குழந்தை இப்படியே போச்சுன்னா நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா இது ஒரு இல்யூஷனுக்குள்ள போய் மாட்டிக்கும். ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். திருப்பூர்ல இருந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கற்பனையிலேயே குடும்பம் நடத்திட்டு இருந்தது. அதனால அவங்க கோவப்பட்டு மொபைல் போனை உடைச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கூட 21 நாள் அற்புதங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன். இது இப்படியே விட்டோம்னா, அதாவது இன்னைக்கு காலகட்ட குழந்தைகள்ல நம்ம பார்வைக்கு தெரியாம எங்கோ ஒரு இடத்துல அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் டிராமா நடந்ததுன்னா, அது எதிர்காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்குது. அப்ப நாம என்ன பண்ணணும்? உங்களுடைய குழந்தை வளர்ப்புங்கிறது வேணுங்கிறத வாங்கி கொடுக்கறது இல்ல, பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது இல்ல, ஃபுட்டை வாங்கி கொடுக்கறது இல்ல, அவர்கள் வளர்வதற்குண்டான சூழ்நிலையை நாம் உருவாக்குகிறோமா அப்படிங்கிற. அப்ப இந்த 10 நாள் வகுப்புல நாங்க யங்ஸ்டர் வகுப்புல என்ன சொல்லி கொடுக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கலா
அவர்கள் அப்பா அம்மா தாய் தந்தையருங்கிறவங்கள மதிக்கணும். தாய் தந்தையனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். நம்பர் 1 யங்ஸ்டர்ல. 2வது என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா, சுயமாக சொந்தமாக முடிவு எடுக்கும் பழக்கத்தை விதைப்போம். ஒரு முடிவு எப்படி எடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறது, எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், ஒரு விஷயத்த சிந்திக்கிற போது எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங்கை சொல்லி கொடுத்துருவோம் குழந்தைகளுக்கு. 3வது, என்னுடைய வேலையை நான் தான் செய்ய வேண்டும்ங்கிற செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்க குழந்தைகளிடம் நாங்கள் விதைத்து விடுவோம். அவர் பிளேட் அவர் தான் கழுவுவாரு, அவர் டாய்லெட் கழுவுவாரு, அவர் துணியை துவைக்க முயற்சி பண்ணுவார். இதெல்லாம் நாங்க முயற்சி பண்ண வச்சிருவோம். யூ டோன்ட் வரி. அவங்க வேலையை அவங்கள செய்ய வச்சிருவோம் நாங்க. அப்போ செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ண வச்சிருவோம். 4வது பாயிண்ட், அவங்க கெரியர்ல எதிர்காலத்துல அவர்கள் என்னவாக ஆகணும்னு ஒரு விருப்பம் வச்சிருக்காங்க இல்லையா. இன்னைக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் டிரைவர் ஆகணும்னு சொல்லும், நாளைக்கு பைலட் ஆகணும்னு சொல்லும், நாளைக்கு IAS ஆகணும்னு சொல்லும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சொல்லும். அது புரியாம சொல்லுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தினால அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுதோ அந்த இன்ஸ்பயர் ஆகிறதான் அது சொல்லுது. ஒரு டிரைவரை பார்த்திருப்பாரு, அந்த டிரைவர் வண்டி ஓட்டுறது பிடிச்சிருக்கும், உடனே நான் டாக்ஸி டிரைவர் ஆகணும்னு சொல்லும். ஒரு பஸ்ல போனா ஒரு கண்டக்டர் பண்ற மூவ்மெண்ட்ஸை பார்த்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் கண்டக்டர் ஆகணும்னு சொல்லும். ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்ற ஆளை பார்த்து வீட்டுக்கு வந்து அதே மாதிரி புடவையெல்லாம் எடுத்து வச்சு, நான் கடை வச்சிருக்கிறேன், என்கிட்ட வந்து பொருள் வாங்குங்கன்னு அந்த குழந்தை சொல்லும். பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் என்னதுங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அவங்க இன்ஸ்பயர் ஆகிறத வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு என்ன வரும், அவர்களுடைய பிறப்பின் நோக்கத்தை அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய டெலிவரிபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற அவேர்னஸ் எங்களால ஏற்படுத்த முடியும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட சேர்ந்து அவங்களுடைய திறமையையும் அவங்க வளர்த்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும். இந்த 5 முக்கியமான பாயிண்ட்டை இந்த 10 நாள் வகுப்புல நாங்க சொல்லி கொடுத்துருவோம். எங்களுக்கு உங்ககிட்ட தேவையானது சில விஷயங்கள் இருக்கு, அதை முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த 10 நாட்கள் நீங்க உங்க குழந்தைய திட்டவே கூடாது. நீங்க என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை எங்க கிட்ட தான் சொல்லணும். You are allowed to talk to me at any time over WhatsApp voice. என் நம்பர் வாங்கிக்கோங்க, என் நம்பர் கொடுக்கப்படும். டைரக்டா எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் போடுங்க. ஆனா இந்த உங்க குழந்தை இல்லையில பக்கத்துல அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. குழந்தை இல்லாம கவனிங்க. 10 நாள் உங்க குழந்தைய நீங்க திட்டவே கூடாது. மிக குறிப்பு, அடிச்சிடக்கூடாது. 10 நாள் திட்டக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்களை நீங்க என்கரேஜ் பண்ணணும். இந்த 10 நாட்களும் நீங்க என்கரேஜ் பண்ணணும். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறத நீங்க என்கரேஜ் பண்ணணும். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 10 நாளும் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு உண்டியலை வச்சு டெய்லி அந்த உண்டியல்ல பணம் போட சொல்லுவோம். அந்த உண்டியல்ல பணம் சேர்த்த சொல்லுவோம். நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சந்தோஷமா அந்த பணத்தை கொடுக்கணும். ஐயோ இவனுக்கு வேற உண்டியலுக்கு பணம் கொடுக்கணுமா, எனக்கே இவ்வளவுதான் பணம் வருது, நான் எங்கிருந்து, இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அந்த உண்டியல்ல போடுற பணம் 5 ரூபா கூட இருக்கலாம், 1 ரூபா கூட இருக்கலாம். ஆனா அதை நான் அப்படிதான் சொல்லி கொடுப்பேன் அந்த குழந்தைக்கு. நீ 1 ரூபா கூட போடு, 5 ரூபா கூட போடு, ஆனா டெய்லி ஒரு பணத்தை அந்த உண்டியல்ல போடுன்னு சொல்லுவேன் நான். அந்த குழந்தை அது யாருக்கிட்ட வாங்க, உங்ககிட்ட தான் வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் என்ன பண்ணிருக்கிறேன், சனிக்கிழமை வேலை செஞ்சு சம்பளம் வாங்க சொல்லியிருக்கேன். இதுதான் வாய்ப்புன்னு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் எங்க குழந்தைய வச்சு வாங்கக்கூடாது. ஹலோ, ஏய் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அந்த வேலையை பண்ணு, சும்மாவே நீங்க இந்த ஃபேனை போடு, சொம்புல தண்ணி எடு, இந்த லைட்டை போடு, மோட்டரை போடு, என்ன அநியாயங்க. ஹலோ, இது எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அந்த ஒரு நாள் அவருக்கு என்ன வேலை, அவர் என்ன கத்துக்க முடியுமோ அந்த மாதிரி வேலை கொடுங்க. புரியுதுங்களா? வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிடுவேங்க நான். ஹோம் கிளீனிங், அது மீன் தொட்டியை கழுவலாம், இல்ல டிவி துடைக்கலாம், இல்ல பொருட்களை எல்லாம் கிளீன் பண்ணலாம், இல்ல வீடு கூட்டலாம், சோஃபாவை கிளீன் பண்ணலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இல்ல கார்டனிங் பண்ணலாம், எதுவா வேணாலும். வண்டியை கழுவ சொல்லுங்க. 2 வீலர் இருந்தா அந்த வண்டி அந்த அன்னைக்கு சனிக்கிழமை வண்டியை கழுவ சொல்லுங்க, கார் கழுவ சொல்லுங்க. அது சொல்லி ஒரு கையில நீங்க 100 ரூபாயோ அல்லது 500 ரூபாயோ ஏதோ ஒண்ணு அந்த சனிக்கிழமை அவர் கையில அதை கொடுங்க. ஆனா நான் ஒரு கண்டிஷன் போட்டுருவேன், அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து உண்டியல்ல தான் போடணும்னு கண்டிஷன் போட்டுருவேன். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சிறு புள்ள எல்லாம வீடு வந்து சேராதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. எங்க
அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. அந்த பணத்தை வாங்கி ஒரு உண்டியில தான் போடுவார். பட் இதை நீங்க அனுமதிங்கன்னு தான் நான் சொல்றேன். இந்த வகுப்புங்க நீங்க நானு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குழந்தைகளை தயார்படுத்தணும். நான் மட்டுமே ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மட்டுமே ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம டைமென்ஷன்ல நான் ஒண்ணு பண்றேன், உங்க டைமென்ஷன்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க. குழந்தைகளுடைய அணுகுமுறையில குழந்தைகள் ஒண்ணு பண்ண வைப்பேன். இந்த 3 டைமென்ஷன்லயும் நிச்சயமாக கேரண்டீடா 10 நாளைக்கு அப்புறம் உங்கள் குழந்தையினுடைய சுபாவத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உறுதியாக உணர முடியும். மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாக உணர முடியும். அதுல பேசிக் கண்டிப்பா நாங்க ஒழுக்கத்தை விதைச்சிருவோம், செல்ஃப் டிசிப்ளினை விதைச்சிருவோம், திறமையை வளர்த்துறதுக்கு உண்டான ஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நிறைய குழந்தைங்க போன பேட்ச்ல பேசுமான்னு நினைச்ச குழந்தைங்கள்லாம் பேசுனது உண்டு. நாங்க என்ன பண்ணுவோம்னா டெய்லி ஒரு 1 மினிட் பேச வைப்போம். ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ் ஃபியர் போறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க முயற்சி பண்ணி அதெல்லாம் செயல்படுத்துவோம். டெய்லி அந்த குழந்தை வீட்டுல என்ன பண்ணுது, 10 நாள் வீட்டுல தான் இருக்க போகுது, மே மாசம் லீவு தான். ப்ரெஷர் பண்ணாதீங்க, டிசிப்ளினாரு, காலையில நேரத்துல இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இந்த குழந்தைய கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க. இன்னொன்னுங்க, என்னோட கூடுதல் ரெக்வஸ்ட், இந்த வகுப்புக்கு நீங்க 5 பேர் வந்தாலும் சரி, 6 பேர் வந்தாலும் சரி, இல்ல 100 பேர் வந்தாலும் சரி, உங்க குழந்தைய கட்டாயப்படுத்தி இந்த வகுப்புக்கு தயவு செஞ்சு கூட்டிட்டு வராதீங்க. சொல்லுங்க, அந்த குழந்தை வந்தா சரி, வரலன்னா அடுத்த நாளும் சொல்லுங்க. டோன்ட் மேக் ப்ரெஷர். அண்ட் நீங்க அந்த ப்ரெஷர்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா, நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 10 நாள் பணம் கட்டுவீங்க, ஆனா ரிசல்ட் இருக்கு. எனக்கு ரிசல்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தையோட மாற்றம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராதீங்க. இல்லையே, ஆனா எனக்கு இது நல்லதுன்னு தெரியுது, ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறானேன்னா, அவன் கேட்கற மாதிரி நீங்க இன்னும் சொல்லலன்னு தான் அர்த்தம். அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் தப்பு கிடையாது, அவனுக்கு புரியுற மாதிரி நீங்க இன்னும் சொல்லல. இப்ப நான் பேசின ஸ்டேட்மெண்ட்ல அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும், இந்த வகுப்புக்கு நான் வரலாங்கிற கியூரியாசிட்டி கண்டிப்பா வந்திருக்கும். அப்படியும் மீறி ஏதாவது ஒண்ணு வரல அப்படின்னா, கைண்ட்லி டாக் டு யுவர் கிட், உங்க குழந்தைகளிடம் பேசுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ரைட்டுங்களா? அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது, இந்த வரக்கூடிய சண்டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க குழந்தைகளை நீங்க குளிக்க வைக்கணும். உங்க குழந்தைகளை குளிக்க வைக்கணும். ஆண் குழந்தைகளாக இருந்தால் தந்தையும், பெண் குழந்தைகளாக இருந்தால் தாயும் குளிக்க வைக்கணும். அதுல சில முறை இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் சொல்றேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், கம்ப்ளீட்டா லிசன் பண்ணிக்க. சி, இன்னைக்கு நாங்க பண்ணின ஒரு சர்வே பேசிக்கலாக, அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு விஷயத்த சொல்றேன். சிதம்பரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். இது நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி தான். சிதம்பரத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 12வது படிக்கிற பொண்ணு பாத்ரூம் போகும்போது, பாத்ரூம்லயே அந்த பொண்ணு பேபியை டெலிவரி பண்ணிருக்கு. ப்ரீமெச்சூர் பேபி. பாத்ரூம்லயே பேபியை டெலிவரி பண்ணிட்டு வந்து கிளாஸ்ல உட்காந்துருக்கு. அப்புறம் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இது பேப்பர்ல எல்லாம் வந்தது, மிக அதிகமாக பரவலாக பேசப்பட்டது. 2வது சம்பவம், ஊட்டியில எஸ்பி ஒரு தடவை பேசும்போது ஒரு ப்ராப்ளத்தை பத்தி சொல்யூஷனுக்காக என்கிட்ட பேசினார். ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல், அதாவது அங்கேயே தங்கி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல 10வது படிக்கிற ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிடும். காரணம் யாருன்னா, அதே கிளாஸ்ல படிக்கிற பையன். இவங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. எப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்கிறாங்க. எதுக்கு இந்த 2 விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு உணர்வுகளை பத்தி நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கவே முடியாது. கைண்ட்லி இதை நீங்க உணரணும். உங்கள் குழந்தைகளுக்கு உணர்வுகளை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நீங்கள், தாய் தந்தையராகிய பெற்றோர்கள் மட்டும் தாங்க அதை ஏற்படுத்த முடியும். அத குளிக்கும் போது நீங்க ரொம்ப கவனமா சில விஷயங்களை அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். விழிப்போட இந்த குழந்தைங்க குளிக்கணும், விழிப்போட தண்ணி எடுக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் நான் என்ன சொன்னா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப அன்போட உங்க குழந்தைகள் மீது கவனமா அந்த குழந்தைய நீங்க டச் பண்ணி குளிக்க வச்சீங்கனாலே உங்களுடைய உணர்வுகள் அந்த குழந்தைகளுக்கு பரிமாறப்படும்.
ரெண்டாவது, உங்களுடைய எந்த ஒரு நோக்கத்தையும் ரொம்ப ஹார்ஷா நீங்க வெளிப்படுத்தாம ஒவ்வொரு கணமும் இந்த குழந்தைகள் கேட்கிற சந்தேகங்களுக்கும் தீர்வுகளுக்கும் நீங்கள் கேள்விகளுக்கும் நீங்கள் விடை கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அப்போ 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய டச் அந்த குழந்தைங்க உணர்ந்துட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை, 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே அவங்க வந்துட்டு உங்ககிட்ட டச் எடுத்துக்குவாங்க. குழந்தைகள் பெற்றோர்களிடம் அந்த அன்பையும் அரவணைப்பையும் அவர்களாவே தேடி வந்து உங்ககிட்ட எடுத்துக்காங்க. 10 வயசுக்கு மேல அவங்க விலக ஆரம்பிப்பாங்க. அவங்க அதுல இருந்து அந்த உணர்வுல இருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அவங்கள நோக்கி போகணும். அப்ப டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே உங்க டச் பண்ணி ஃபீலோட அவர்களுக்கு நீங்க குட் மார்னிங் சொல்றதோ விஷ் பண்றதோ, இந்த லவ் அண்ட் கேர் பை டச்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பேரண்ட்ஸா 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க டச் பண்ணும்போது உண்மையான விழிப்புணர்வு உணர்வுகளில் ஏற்படுகிறது. அதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதை எங்க மிஸ் பண்றீங்களோ அதை இன்னொரு ஆள் கையில் எடுத்துருவார். நீங்க எங்க கொடுக்க மிஸ் பண்றீங்களோ அதை இன்னொரு இடம் ரீப்ளேஸ் பண்ணாங்க. அப்ப தயவு செய்து 10 வயசு வரைக்கும் குழந்தைகளே எடுத்துக்குவாங்க. ஆனா உங்க வீட்டுல 10 வயசுக்கு மேல குழந்தைங்க இருந்தா நீங்க உங்களுடைய டச் அண்ட் ஃபீலை நீங்க வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். இது ஒரு விஷயம். இப்போ சில யதார்த்தமான தகவல்கள் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், யதார்த்த உலகத்துல நிறைய விஷயங்கள், குழந்தைகளுடைய சைக்காலஜியை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்துவமான குணங்களோட தான் இருக்குது. இது நீங்க எல்லா இடங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சில குழந்தைகள் மட்டும் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கலாம், இல்லைன்னா அதிகமா கோபப்படலாம், இல்லைன்னா நம்மனால ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க வழக்கங்கள் அந்த குழந்தைங்க எங்கிருந்து கத்துக்கிட்டு வருதுன்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் செயல்படுத்தலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு இந்த 10 நாட்கள்ல வகுப்பாக கொடுக்கப்படும். இந்த சனிக்கிழமை பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இன்னும் ஒரே ஒரு செஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த செஷன்ல இதனுடைய சூட்சமங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். பொதுவாக நாம சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இனிமேல் நீங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது. எல்லாம் வளர்ப்பு சரியில்லை. யார இன்னொரு குழந்தைய சொல்லுவோம் நம்ம. எல்லாம் அவங்க அப்பா அம்மா சரியா வளர்த்திருந்தா தெரியும். பல நேரங்கள் அதை நீங்க சொல்லுவீங்க. எங்க தெரியுமா சொல்லுவீங்க? மனைவி கணவனை பார்த்து சொல்வதும் கணவன் மனைவி பார்த்து சொல்வதும் இயல்பாக இருக்கு. சொல்றோமா? எல்லாம் உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்திருந்தா பரவாயில்ல, எல்லாம் உங்க அப்பா அம்மா உங்களை சொல்லி வளர்த்து, அதை மட்டும் தயவு செஞ்சு இனிமேல் சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கை துணையை பார்த்தும் சொல்லாதீங்க, இன்னொரு குழந்தைய பார்த்தும் சொல்லாதீங்க. உங்க குழந்தைகளுடைய நண்பர்களை பத்தியும் சொல்லாதீங்க, யாரை பத்தியும் அந்த மாதிரி பேசாதீங்க. குழந்தைகள் முன்னாடி குறிப்பா பேசாதீங்க. ரெண்டாவது, குழந்தைங்க ஏன் இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க? ஏன் இன்னைக்கு குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க? குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, குழந்தைகள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங். குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, குழந்தைகள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். அந்த குழந்தை எங்கிருந்து கேட்டுச்சுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதான் உங்க வேலை. அவன் ஏன் பேசுறான்னு கண்டுபிடிக்காதீங்க. அவன் எங்கிருந்து அதை லிசன் பண்றான், எங்கிருந்து அதன் கிடைப்பதற்கு வாய்ப்பு, அந்த சோர்ஸை கட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட், குழந்தைங்களுடைய குணங்கள்ல நீங்க செதுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த செதுக்கணும்னு நினைக்கிறதுல நம்மளுடைய பங்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தைகள்கிட்ட என்ன குணம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணம் உங்ககிட்ட இருக்குதான்னு கொஞ்சம் நீங்க தற்சோதனை பண்ணி பார்க்கணும். ஹலோ, உங்க குழந்தை நேரத்துல எந்திரிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க நேரத்துல எந்திரிக்கணும். உங்க குழந்தை பொய் சொல்லாம இருக்கணும்னா நீங்க பொய் சொல்லாம இருக்கணும். ஒரு போன் வந்தா நான் சிக்னல் கிட்ட நிக்கிறேன், நான் வந்துட்டேன், அப்பதான் வீட்டு வாசல்ல இருந்து வெளியே போவேன். நான் வந்துட்டேன், சிக்னல் கிட்ட வந்துட்டேன். இத பண்ணாதீங்க. குறிப்பா குழந்தைகள் முன்னாடி பொய் பேசாதீங்க. குழந்தைகள் முன்னாடி உண்மையே பேசுங்க. குழந்தைகள் முன்னாடி கணவன் மனைவி சண்டை போட்டுக்காதீங்க. அப்படியே உணர்ச்சிப்பட்டு சண்டை போட்டீங்க, அந்த குழந்தை முன்னாடியே மன்னிப்பு கேட்டுருங்க. கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ மன்னிப்பு கேட்பதை எப்படி சண்டை போடுறது அவங்க முன்னாடி போடுறீங்களோ அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறதையும் அவங்க முன்னாடி நீங்க கேட்டோம். அப்போ பெற்றோர்களுடைய நெருக்கம் குறைய குறைய குழந்தைகளினுடைய மன அழுத்தம் அதிகரிக்கிறது. இதுதான் எங்களுடைய அடுத்த ஆராய்ச்சி. குழந்தைகளுக்கு மன அழுத்தம் வெறும் வேலை செய்யறதுனால, அழுத்தம் படிக்கிறதுனால எல்லாம் ஏற்படுறது இல்லைங்க. எந்த குழந்தைக்கு பெற்றோர்களிடமிருந்து நெருக்கம் குறைகிறதோ
அந்த குழந்தைக்கு சாதாரண செயல் கூட மிக ஆழமான மனதை பாதிக்கின்ற சம்பவமாக இருக்கிறது. எந்த குழந்தைக்கு பெற்றோர்களுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு மன வலிமை அதிகமாக இருக்கிறது. ஆனா நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்க வேண்டும்? சரியான நெருக்கமாக இருக்க வேண்டும். கேட்கறதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்து எப்பவுமே ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற நெருக்கமா இருக்கக்கூடாது. சில நேரங்கள்ல சில சம்பவங்கள்ல டிலே பண்ணி கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். எதுக்குன்னா அதை அதை செயல்படுத்துவதற்கு ஒரு உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்புக்கு ஒரு பணம் தேவைப்படுதுங்கிறதையும் நீங்க விதைக்கணும். கரெக்டா? அந்த பொறுப்புணர்வையும் அந்த குழந்தைகிட்ட நீங்க விதைக்கணும். நீங்க கேட்கறதெல்லாம் நீங்க பாருங்க, அம்மா சொல்லுவாங்க, என் குழந்தை பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி கேட்பான்? நைட் உனக்கு இட்லி வேணுமா, தோசை வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு நீங்க சமைச்சு கொடுத்துறீங்க. அப்புறம் ஒரு தடவை திடீர்னு இதுதான் இருக்குது, எனக்கு டயர்டா இருக்குதுன்னு சமைச்சா அவன் சாப்பிட மாட்டான். அப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதுதான் நம்ம சமைக்கிறோம், இதைதான் சாப்பிடணும்னு என்னைக்கா நீங்க கொடுத்துருக்கீங்களா? அது எப்படிங்க பையன் சாப்பிடணும்னா அவனுக்கு பிடிச்சது சரிங்க, வாரத்துல 5 நாள் பிடிச்சதை கேட்டு சமைக்கிறீங்க, 6வது நாள் நீங்க சமைக்கிறத சாப்பிட சொல்லுங்க. என்னங்க, நாமளே ஒரு விஷயத்தை பழக்கமாக ஏற்படுத்துகிறோம், அந்த பழக்கம் நமக்கே எதிராக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தேசிய ஆவண குறிப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க போய் இதை பத்தி கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. தேசிய ஆவண குறிப்பு காப்பகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன சொல்லுதுன்னா 67% குழந்தைகள் தோல்வியை சந்திப்ப தயாராக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளை எதிர்கொள்றதுக்கு தைரியம் இல்லாம வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க 67%. அப்ப அந்த தோல்வியை எதிர்கொள்வதற்கு உண்டான தைரியத்தை யாருங்க விதைக்கணும்? பெற்றோர்களுடைய நாம தாங்க விதைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, எந்த தாய்க்கு நாயை கண்டா பயம் இருக்குதோ அந்த தாயினுடைய குழந்தைகளுக்கு நாயை கண்டா பயம் இருக்கும். எந்தெந்த அம்மாக்களுக்கெல்லாம் நாயை கண்டா பயம் இருக்குதோ அந்தந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாயை கண்டா பயம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், நாயை கண்ட பயப்படுங்க பயப்படாதங்க பத்தி இல்லை, இந்த நாயை பத்தின விழிப்புணர்வு தானே ஏற்படுது. அப்ப நாம அந்த சுபாவத்தை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? நாம அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப இதுல நாங்க ஒரு 10 வகையான விஷயத்த இந்த 10 நாள் வகுப்புல சில விஷயத்த குழந்தைகளுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். ஒண்ணு, ஒரு குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது கேம்ஸ் மூலியமாக, அதுக்கு பேரு உணர்வுகளாக லைஃப் ஸ்கில்ல எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா 10 வகையான முறையில சொல்லி கொடுக்குறோம். ஒண்ணு, சோலிட்டரி பிளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த அவங்களே நடைமுறைப்படுத்துறது, நாடகம் செய்தல்னு சொல்லுவோம். நான் இப்ப உங்க குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் சொல்லுவேன், இந்த கேள்வியை போய் உங்க அப்பாட்ட கேளு, இந்த கேள்வியை போய் உங்க அம்மாட்ட கேளு, இந்த கேள்வியை போய் அண்ணாங்கிட்டயோ அக்கா கிட்டயோ பேசு, அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு வந்து சொல்லுன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அதுக்கு நீங்க நேரம் ஒதுக்கி அந்த அசைன்மெண்ட் கூட நீங்க பர்ஃபார்ம் பண்ணணும். இதுல இன்னொரு அசைன்மெண்ட் இருக்கு, நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. சில நேரம் உங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் ஒத்து வரல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 10 நாள் அதுக்கு ஏதாவது நேரம் ஒதுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு நாங்க என்ன டாஸ்க் கொடுப்போம்னா 4 பேரும் உட்காந்து சாப்பிடணும், ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், கீழே உட்காந்து சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்போம். இதெல்லாம் இந்த சாலிட்டரி பிளேல வரும். உங்களால எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா தான் அந்த குழந்தை சரியான பழக்கத்துக்குள்ள எங்களால கொண்டு வர முடியும். 2வது, அசோசியேட் பிளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் பேரலல் பிளேன்னு ஒண்ணு இருக்கு, ஆன் லுக்கர் பிளேன்னு ஒண்ணு இருக்கு, கிரியேட்டிவ் பிளே, கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே, லைஃப் ஸ்கில் பிளே, லேர்ன் பிளே, ரோல் பிளே, ரஃப் பிளே அப்படின்னு ஒரு 10 வகையான டைப் நாங்க வச்சிருக்கோம். இந்த 10 வகையான விஷயத்தையும் இந்த 10 நாட்கள்ல உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. பட் இந்த குழந்தைகளுக்கு 4 முறையில் அது சொல்லிக் கொடுக்கப்படும். ஒண்ணு, நியூரோ ட்ரைனிங்னு ஒண்ணு கொடுப்போம், பிரெத் ஒர்க் எப்படி பண்றதுன்னு ஒண்ணு கொடுப்போம், மைண்டினுடைய ஃபிட்னஸை எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னு கொடுப்போம், செல்ஃப் டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தனக்குள்ள என்ன குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிற விஷயத்த நம்ம கொடுப்போம். அந்த வகையில இந்த வகுப்பு யங் ஸ்டார் அப்படிங்கிறது வெறும் குழந்தைகளுக்கான வகுப்புன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது உண்மையிலேயே பெற்றோர்களுக்கான வகுப்பு தான். ஏன்னா பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு குழந்தைகள் பலம் கொண்ட குழந்தைகளாக வளருகிறார்கள். குழந்தைகளிடம் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை குறைகிறதோ அந்த குழந்தைகள் பலவீனமான குழந்தைகளாக வளருகிறார்கள் அப்படின்னு எங்க ஆராய்ச்சி சொல்லுது.
அப்போ உங்க குழந்தை வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய வாழ்வியல் கல்வியை கற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். ரைட்? அப்ப அந்த வாழ்வியல் கல்வியை உங்க குழந்தைகளிடம் நாங்கள் விதைப்பதற்குண்டான முக்கிய காரணம் சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதுதாங்க இந்த அறிமுக வகுப்பினுடைய சாராம்சம். இதுவரைக்கும் நீங்க வகுப்புக்கு பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. இன்னும் யாராவது பதிவு பண்ணாம இருந்தீங்கன்னா, யாருக்காவது பதிவு பண்ணணுங்கிற விருப்பம் இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க பதிவு பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க பதிவு பண்றதுக்கு உண்டான வாட்ஸ்அப் குழுவினுடைய லிங்க் இப்ப நாங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றோம். நீங்க அதுல பண்ணலாம். இல்லைன்னா இந்த நீங்க உங்களுடைய நம்ம குரூப்ல நீங்க யாரு ரெஃபர் பண்ணி வந்தீங்களோ அவங்ககிட்ட கேட்டீங்கனாலும் அந்த லிங்கை கொடுப்பாங்க. அதர்வைஸ் நீங்க இப்ப நான் கவிதா இருக்காங்களா? கவிதா சிஸ்டர் இருக்கீங்களா? ரைட். நான் இப்போ என்னுடைய நம்பரை நான் குரூப்ல ஷேர் பண்றேங்க, சாட்ல போடுறேன். என் நம்பர் கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சாட் பாக்ஸ்ல என் நம்பர் போடுறேன். (7010830550) இது என்னுடைய நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். அப்புறம் இந்த கிளைமேக்ஸ்ல குழந்தைகளோடு நீங்க நிறைவாக பங்கேற்கும் பொழுது கொஞ்சம் கூடுமான அளவுக்கு 2 பேரும் நீங்கள் பங்கேற்க பாருங்க. கணவன் மனைவி 2 பேரும் பங்கேற்க பாருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அது அதை மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா 10 வயசுக்கு மேல 26 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இதுல கலந்துக்கலாம். 10 வயது முதல் 26 வயது வரை இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். மாசம் 10 நாளைக்கு 1500 rupees ஃபீஸ். கிளாஸ் அதிகாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் வணக்கம் சிஸ்டர், கேளுங்க. நான் உத்ராவோட அம்மா சரண்யா பேசுறேங்க சார். வணக்கம். நான் பாப்பாவை நான் இப்ப அம்மா வீட்டுல இருக்கிறேங்க. பாப்பாவை இங்க விட்டுட்டு போலான்னு இருந்தேங்க. இங்க அம்மா வீட்டுலதான் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டேங்க. அம்மா செல்லுல இருந்து தான் பாக்குறாங்க. கூட நான் எப்பவும் இருக்கணுங்களா இல்ல? இல்ல நீங்க எப்பவும் இருக்கணுங்கிறது இல்ல சிஸ்டர். 10th டே நீங்க ஒண்ணா இருக்கணும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனுங்களா? 10th டே மட்டும்? ஆமா, 10th டே நீங்க ஒண்ணா அட்டெண்ட் பண்ணணும். ஆனா நீங்க சாட்டர்டே அட்டெண்ட் பண்றது நீங்க இண்டிவிஜுவலா தான் அட்டெண்ட் பண்ணுவீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தனியா அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். வேற நம்பர்ல இருந்து கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாங்களா சார்? அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். தேங்க் யூ சிஸ்டர். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம். முருகப்பெருமாள், கோயம்புத்தூர்ல இருந்து. வணக்கம். என்னோட மனைவி, நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றேன் பிரதர். என்னோட மனைவி கல்கத்தால ஆர்மில ஒர்க் பண்றாங்க. இப்ப காலையில இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல அவங்க மீட்ல இருந்தாங்க. 7 o'clock டியூட்டினால அவங்க லீவ் ஆயிட்டாங்க. இப்ப லாஸ்ட் டே இதே மாதிரி அட்டெண்ட் பண்ணிக்கலாமா? எப்படி அவங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஆர்மில இருக்கும்போது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. அப்ப அவங்க ஆன்லைன்ல இருக்கலாம். பட் நீங்க குழந்தைகளோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சரிங்க சார். இன்னைக்கும் ஆன்லைன்ல தான் இருந்தாங்க. டியூட்டி டைம்ங்கிறதுனால லீவ் ஆயிட்டாங்க. இது நிறைய விஷயங்கள்ல பேரண்ட்ஸுக்கே கிளாரிட்டி கிடைக்கும். குழந்தைகளோட இப்ப நான் இன்னைக்கு பேசின சம்பவங்களே உங்களுக்கான கிளாரிட்டிக்காக தான் நான் அது உங்ககிட்ட பேசுறேன். நம்ம கிட்ட கிளாரிட்டி கிடைக்க கிடைக்க நம்ம குழந்தைகளிடம் நம்மளுடைய அணுகுமுறை மாறும். நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் பிரதர். வணக்கம் ஐயா. இப்போ நாளையில இருந்து யாருன்னா பசங்களை ஜாயின் பண்ணலாம்? ஜாயின் பண்ணலாங்க. நாளையில இருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இந்த குறிப்பெல்லாம் மட்டும் இன்னைக்கு என்னென்ன எடுத்துட்டு வர சொன்னீங்களோ அதெல்லாம் மட்டும் ஆமா அவங்க எடுத்துட்டு வர சொல்றோம். இது கூட நாங்க ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங்கை நீங்க அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். இந்த இன்னைக்கு ரெக்கார்டிங் நாங்க ஷேர் பண்ணுவோம்.
அதுதான் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணேன். அதான் பேரண்ட்ஸ்க்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே கொடுத்து நிறைய பேர் வந்து உள்ள வருவாங்க. நான் இது என்னோட பார்வைக்கு வரல, இது மனைவி இங்கிலீஷ் மட்டும் ஜாயின் பண்ணி கொடுக்கல. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கான இன்ஸ் மட்டும் கிடைச்சுன்னா கூட இல்ல, நான் அந்த மொத்த ரெக்கார்டிங் நாங்க ஷேர் பண்ணுவோம் பிரதர். நீங்க அதைவே அப்படியே அவங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, நன்றிங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். இப்போ மெமரி பவர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் சொல்லி தருவீங்களா பிரதர்? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவோங்க, கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா மெமரிங்கிறது மெமரின்னு ஒண்ணு கிடையாது. அது மெமரி ஃபார்ம்ல இல்ல, அது வேற ஃபார்ம்ல இருக்குது. அதுக்கு பேரு விழிப்புணர்வு, அவேர்னஸ். அது மெமரிங்கிறத விட அது அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா மெமரி இம்ப்ரூவ். ஓகே பிரதர். இப்போ படிக்கிறது மறந்துடுறேன் அப்படின்றாங்க, அதனால காரணம் வந்து மெமரி இல்லைங்கிறதுனால இல்ல சிஸ்டர். படிக்கும்போது அவங்க என்ன மனநிலையில படிக்கிறாங்க. நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, ஏன் குழந்தைங்க ஃபெயில் ஆகுறாங்க, ஏன் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க. அதிர்ச்சிக்குரிய தகவல், குழந்தைங்க ஒழுங்கா படிக்காததுனால ஃபெயில் ஆகுறது இல்ல, எக்ஸாம் சரியா எழுதலைங்கிறதுனால ஃபெயில் ஆகுறது இல்ல. அதை படிக்கும்போது ஒருவேளை இந்த கொஸ்டின் எனக்கு டஃபா வந்துருமோ, ஒருவேளை இந்த எக்ஸாம் என்னால கிளியர் பண்ண முடியாம போயிருமோங்கிற அந்த மனநிலை, என்ன மனநிலையோட படிக்கிறாங்களோ அதனுடைய காரணமாகத்தான் அந்த தகவல் சரியாக பதிவாகிறது. அதனாலதான் நான் எக்ஸாமை சரியா எழுத முடியாது. அப்போ போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்கார்ந்தேன்னா ஏன் பிளாங்க் ஆகுது, அதுக்கு பேர் பிளைண்ட் ஸ்பாட். அது எல்லாமே சரி செய்யறதுக்கு நான் இங்க டிப்ஸ் கொடுத்துருவேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நன்றி பிரதர், நன்றி. ஐயா, மெடிடேஷன் என்ன இருக்குங்க ஐயா? இருக்குங்க, மெடிடேஷன் இருக்கு. 10 மினிட்ஸ் டெய்லி மெடிடேட் பண்ணுவாங்க. நம்ம நீங்க கிரியா பண்ற மாதிரி அவங்களுக்கு கிரியா இருக்கு. அவங்களுக்கு 10 மினிட்ஸ் கிரியா இருக்கு. நன்றி. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா? டு யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் அபவுட் யங்ஸ்டர் வகுப்பை பத்தி யாராவது ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து 21 days சைல்ட் ட்ரெயின் வைராக்கியா இதெல்லாம் தான் கிளாஸ் அப்படின்னு யோசிச்சோம். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு வந்து இந்த கிளாஸ் மேல ரொம்ப ஈடுபாடு. விதத்தை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உணர்வுபூர்வமா இருந்துச்சு. அதாவது குழந்தைங்களை வந்து 10 வயசு வரையும் அவங்க வந்து நம்மளோட டச்ல இருப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம அவங்க மேல டச்ல இருக்க உண்மையான விஷயங்கள். நிறைய குழந்தைங்களோட மனநிலை வந்து வேற லெவல்ல போய் அடுத்தவங்களை நாடி போய் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குன்றத வந்து நான் உணர்வுபூர்வம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். அதுக்கு நம்ம தான் காரணம்ன்றதை எங்களுக்கு சொல்லுவோம். பெற்றோர்கள் தான் காரணம்ன்ற நம்ம எப்படி நடத்தணும்ன்றத உண்மையா ரொம்ப சிறப்பான இருந்தது. அந்த ஒரு விஷயத்தினால்தான் வந்து எனக்கும் சரி இந்த கிளாஸ் இருக்குன்றது வந்து எனக்கு தெரியாது. இன்னைக்கு மார்னிங் தான் தெரியும். ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். பெற்றோருக்கு உண்மையாவே மிகப்பெரிய புரிதல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயமே வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய புரிதல். நம்மளை தாண்டி குழந்தைங்க வந்து வேற ஒரு விஷயத்துல வந்து தவறான பாதையில் மிகப்பெரிய காரணம் வந்து பெற்றோர் தான் உணர்வுமா. நன்றி, நன்றி பிரதர், நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர். வணக்கம் குருஜி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வடலூர் சுமதி பேசுறேன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குன்னா எதிர்பார்க்கல குருஜி. நான் எதிர்பார்த்துட்டே இந்த பாப்பாக்கு ஏதாவது ஒரு லைன் கிடைக்கணும் அப்படின்னுட்டு. இது நீங்க இது பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. போன வருடம் பண்ணாங்க. போன வருடம் மே மாசம் சம்மர் கேம்ப் பண்ணோம். இந்த வருடம் மே மாசம் பண்ணுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி குருஜி. ஏன்னா என் பொண்ணுக்கு எனக்குமே பாண்டிங் சரியாவே கிடையாது. ஆனா அது மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அதுவுமே எதிர்பார்க்குது. ஆனா என்னால வந்து சரியான முறையில மிங்கிள் ஆக முடியல. அது ஒரு 10 நாள் கண்டிப்பா இதுல வந்து எனக்கு கிடைக்கின்றது இது புரியுது குருஜி. பாப்பாவை வந்து போட்டேன் குருஜி காலேஜுக்கு. அது கேட்டரிங்கே கேட்டது மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்டே போட்டுட்டேன்.
வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நன்றி, நன்றி. சார் வணக்கம் சார். என்னோட நேம் கவிதா. நான் சென்னை அம்பத்தூர்ல இருக்கேன் சார். கேபி கண்மணி, கேபி கார்த்திகையோட மதர் பேசுறேன் சார். நீங்க நிறைய விளக்குகள் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்தீங்க. இதுல நிஜமாவே எங்க மனதில் எழுந்திருக்கிற நிறைய கேள்விகளுக்கு இதுல இன்னைக்கான ஒரு நீங்க பேச்சு ஒரு பேசும்போது இதுக்கான ஒரு தீர்வுகள், விளக்கங்கள், கிளாரிட்டி ஒண்ணு இருக்கும்ன்றது ரொம்ப எப்படி சொல்றது ஹாப்பியா இருக்கு சார். என்ன சொல்றது, டெய்லி ரொட்டீன்ஸ் அப்படியே ஓடுது. நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கு அதுக்குள்ள சண்டே, திருப்பி அதே மாதிரி வருடங்கள் ஓடிட்டே இருக்கு. நாங்க கேர் எடுக்கணும்னு நினைக்கிறோம், பட் பாருங்களேன் அது எப்படி ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த பயிற்சி எனக்கு என்னோட சிஸ்டர் லதாராணி அவங்க சொல்லியிருந்தாங்க, லதாராணி மணிவண்ணன் அவங்கதான். நானும் 27 நாட்கள் அற்புதங்கள்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். பட் கொஞ்சம் சிச்சுவேஷன் பேடா இருக்கனால டிராவல் பண்ணால என்னால கொஞ்சம் இன்னைக்கு அட்டென்ட் பண்ண முடியல. அதுவுமே நானே ரொம்ப ஷையா ஃபீல் பண்றேன். பட் இன்னைக்கு உட்காந்துட்டாங்க, நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் நம்புறேன் சார். இந்த வீக் ஃபுல்லாவே கொஞ்சம் ஷெட்யூல் ஜாஸ்தியா இருக்கு. நானும் அதான் எப்படி பண்றதுன்னு தெரியல. பட் சாட்டர்டே நான் மேக்சிமம் உட்காந்து. மகிழ்ச்சி, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். எஸ் வணக்கம். வணக்கம் குமரேசன். சொல்லுங்க. உண்மையிலே இது கொஞ்சம் இதுவாதான் இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் பிரச்சனையை பார்த்துருக்கேன். பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் உண்டு. பட் ஆனா அது புரிஞ்சிக்க முடியாம இருந்தது. நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியுதுங்க. இதுல ஒரு பெரிய தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை நிறைய பார்த்துருக்கேன். நான் இந்த பசங்க பண்ற விஷயம் எல்லாம் தலையிட்டு இருக்கேன். பட் அது ஒரு தரப்புல இருந்தே பேசும்போது தான் அது போயிட்டே இருக்கும். இப்போ அது நீங்க சொல்லும் போதுதான் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்றத என்னால உணர முடியுது. எனக்கு தெரியல அது. உண்மையிலேயே அது பெரிய விஷயமா பாக்குறேன். நான் அந்த 21 days கிளாஸ் முடிச்சுட்டு படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் முடியாம இருந்தேன். நேற்று 2 நாளா சுத்திட்டு இருக்கேன். இவ வந்துட்டு பேரண்ட்ஸ் வர சொல்றாங்க எழுந்து. பாப்பாவா? ஆமா சின்னவா. அவங்க மேல மலர் கூட பெரியவங்க இருக்கிறாங்க. எழுந்துக்கிற மாட்டா. அப்புறம் எழுந்து உட்காந்து யாரும் ஒண்ணு இல்ல. ஒரு பெரிய அவேர்னஸா இருக்கும்னு மட்டும் எனக்கு உண்மையிலேயே தெரியுது. நிச்சயமா அடுத்த ஒரு விஷயத்த டீல் பண்றதுக்கு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நானு நிச்சயமா இந்த கிளாஸ் அறிமுகம் இருக்கு. நான் தாங்க திருப்பத்தூர்ல ஒரு டைரக்ட் ப்ரோக்ராம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நடத்தும் போது ஒரு ஆசிரியர் ஒருவர் அரசாங்க பள்ளியில வேலை செய்யறாரு. ஆசிரியருடைய யூனியனுக்கு தலைவரா இருக்கிறார். அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படியே ஆடி போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு நாள் வகுப்புங்க. அந்த ஒரு நாள் வகுப்பு முடிஞ்ச ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அப்படியே கண்ணில் தண்ணியோட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, நான் காலம் பூரா 22 வருஷமா என் குழந்தைய உள்ளங்கையில வச்சு தாங்கி நான் வளர்த்துறேன். எப்படியெல்லாம் சிரமப்படக்கூடாது, அல்லது என்னெல்லாம் அவருக்கு வேணும், என்னெல்லாம் வேண்டான்னு எல்லாம் நான் பார்த்து வளர்த்துறேன். திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நின்றுட்டு எனக்கு போலீஸ்கார் ஃபோன் பண்ணி நீங்க வீட்டுக்கு வாங்க, இங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க. நான் போனா அந்த பொண்ணு அந்த பையன் கூட தான் போவேன்னு சொல்லுது, என் கூட வரமாட்டேன்னு சொல்லுது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது நீங்க நிகழ்காலத்துல நிறைய நடக்குது. நீங்க ஒரு பார்க்குக்கு போங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு போங்க. நாம பாக்குற பார்வை அந்த குழந்தைகளை நீங்க தப்பா பாக்குறீங்க. பட் அந்த குழந்தைகளை தப்பா பார்க்காதீங்க. அந்த குழந்தை ஏதோ ஒன்னை இழந்துட்டு தான் இருக்குதுங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது. நாம பெற்றோர்களாகிய நாம ஏதோ ஒன்ன கொடுக்க தவறியது அது வேற பக்கம் ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க குழாயில போற தண்ணியை யாராவது ஒருத்தர் பிடிக்கத்தான் செய்வான். இந்த குழாயை கரெக்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம வேலை. அப்போ அவர் ஏன் அந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டாரு? அந்த கேள்விக்கு என்ன பதில்? இப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த குழந்தை தகப்பன் வேண்டான்ட்டு போகல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எனக்கு அப்பா முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகல. அந்த பருவத்துல எனக்கு தகப்பனை விட இன்னொருத்தர் முக்கியமாக தெரியுதுங்கிறது யதார்த்த உண்மைதானே. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தானே. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவையும் எடுக்கக்கூடிய செயலையும் விழிப்போடு எப்படி எடுக்கிறதுன்னு நான் முன்கூட்டியே சொல்லி கொடுத்துருந்தா, நீ செய்யறது தப்பு இல்லம்மா, நீ பண்றது தப்பு இல்லம்மா, ஆனா இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படிதான் தோணும்னு நாம பேசுறது. ஏன்னா இன்னைக்கு பல நேரங்கள்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்கே கூச்சப்படுறோம். ஒரு விஷயத்த சபையில பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசுறதுக்கே கூச்சப்படுறோம். அவன் சாதாரணமா ஒரு சேனல்ல
இன்னைக்கு எந்த படம் பாத்தீங்கன்னாலும் அந்த படத்துல ஒரு மொத்த காட்சிகள் இல்லாதது இல்லை. நீங்க அந்த காட்சி வரும்போது ரிமோட்டை வச்சு சேனலை மாத்தினீங்கன்னா எல்லாம் சரியா போகுமா? உங்களுக்கு விட்டு தனியா போய் ரூம்குள்ள போய் பார்க்கத்தான் செய்வான். முதல்ல இந்த புரிதல் வேணும் நமக்கு. இந்த நிகழ்வு நடக்காம இருக்காது. ஆனா இந்த விழிப்புணர்வு எப்படி எடுத்துக்கலாம்? நல்லா கூர்ந்து கவனிங்க. 10 வயதுக்கு மேல உங்க குழந்தை உங்களிடம் இருந்து நெருக்கத்தை விளக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்க உங்க குழந்தைய கவனிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க போயிடணும் உங்க குழந்தைகிட்ட. உங்களுடைய டச்சை நீங்க பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்னும் அடுத்த லெவல் போறங்க. உங்களுக்கு 15 வயதுக்கு மேல குழந்தைகள் இருந்தால் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 15 வயதுக்கு மேல குழந்தைகள் இருந்தால் நீங்க முதல்ல பண்ண வேண்டியது, உங்க குழந்தைக்கு யாரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பாருங்க. அது 5 பேரா இருக்கலாம், 6 பேரா இருக்கலாம். என் குழந்தை பெண் குழந்தைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், ஆண் நண்பர்கள் அப்படி சொல்றேன். நீங்க பாய் ஃப்ரெண்ட்னா தவறான மீனிங்ல புரிஞ்சுக்காதீங்க. ஒரு பெண் குழந்தைக்கு ஆண் பசங்க நண்பர்களாகவும் இருக்கலாம், ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைகள் நண்பர்களாகவும் இருக்கலாம். இந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, தயவு செஞ்சு குழந்தைய தண்டிக்காதீங்க, கண்டிக்காதீங்க, விருந்துக்கு கூப்பிடுங்க. 15 வயசுக்கு மேல உங்க குழந்தை இருந்ததுன்னா உன்னுடைய நண்பர்கள் யாருப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? மிஞ்சி போனா 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாம் 1 இல்ல 2 அப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்ந்த காலத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் மாதிரி இல்ல. அந்த குழந்தைகளை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுங்க. அந்த பசங்களுடைய மூமெண்ட்ஸை அங்க நீங்க கவனிக்கணும். அவங்க ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது கவனிக்கணும். எல்லாத்தோடைய போன் நம்பரும் நீங்க முதல்ல வாங்கி வச்சுக்கணும். இது நீங்க முதல்ல செய்யணும். 15 வயசுக்கு மேல குழந்தைகள் இருந்தால் அவருடைய நண்பர்களை வீட்டுக்கு அழைக்கிறீங்க, ஒரு விருந்து வைங்க. யதார்த்தமா சும்மா கேஷுவலா என்ன நீங்க சமைக்கிறீங்களோ அதை நீங்க விருந்தா கொடுங்க. அவங்களுடைய எல்லா போன் நம்பரையும் முதல்ல நீங்க வாங்கி வைக்கணும். இது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய செயல். ஓகே, எனக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சது. நிறைய விஷயத்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் பார்த்திருக்கேன் நிறைய விஷயம். அது எனக்கே கூட ஒரு இவ்வளவு நடக்குது நம்மளுக்கும் எப்படி இதுதான் ஒரு பயம் இருந்ததுங்க. நான் இப்ப அனுபவத்தை தான் நிறைய விஷயம் பார்த்திருக்கேன். நானு திட்டிட்டு கூட வந்திருக்கேன், இது உருப்படாது, இப்படி போவோம் இது அப்படிலாம். பட் இப்பதான் அது புரிஞ்சுக்க முடியுதுங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெண் குழந்தை தகப்பன் மேல அவ்வளவு ஃபாண்டா இருக்குதுங்க. எப்படிங்க ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த குழந்தை இன்னொரு பையன்கிட்ட போகும்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கல. நீங்க எங்கோ ஆரம்பத்துல இருந்தே நீங்க அந்த கேப்பை கொடுத்துறீங்க. அதாவது 360 டைமென்ஷன் நீங்க குழந்தைய வளர்த்திட்டு இருப்பீங்க. 10 வயசுக்கு மேல ஆகும்போது குழந்தை வளருதேன்னு நீங்க விலகுவீங்க. அது அந்த குழந்தைக்கும் அந்த கேப் அது ஃபுல் ஆயிருது. ஆனா அந்த இடத்துல நீங்கள் என்னவாக இருக்கணுமோ அதுவாக விழிப்புணர்வோட இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க வேற பக்கம் ஓடுறதும் ஒரு காரணமாக ஆயிடும். ஆனால் அப்படியெல்லாம் நீங்க சிரமப்பட வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல உங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையா இருந்தீங்கன்னா பணம் உங்களை தேடி வருங்கிறத நாங்க 21 நாள் வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு பதில் வேணும்னா நீங்க அந்த வகுப்புக்கு என்ரோல் பண்ணிக்கங்க. நீங்க அவ்வளவு எல்லாம் சிரமப்பட வேண்டியதே இல்லை. குழந்தைகளை தாண்டி குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறத தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைங்க. குடும்பத்துல சந்தோஷமா இருந்தாதாங்க உங்க வளர்ச்சியே. நீங்க ஓடி போய் உழைச்சாதான் குடும்பத்துல சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தப்பான புரிதல் இருக்கிறீங்கன்னு. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணம். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை வளர்ச்சிக்கு காரணம். நன்றிங்க. நன்றி. உண்மையிலேங்க எனக்கு இந்த மற்ற கிளாஸ் எல்லாம் நான் பேசுறது கூட என்னையோ ஒன்ன யாருக்கோ புரிய வைக்கிறது பேசுற மாதிரி இருக்கும். இந்த வகுப்பு மட்டும்தான் எனக்கு நானே சில விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரியே பேசுற மாதிரியே இருக்கும். கண்ணு முன்னாடி வந்துருவாங்க. இந்த கிளாஸ் நான் எப்பெல்லாம் லேர்ன் பண்ணானோ, நான் எப்பெல்லாம் டச் பண்ண என் கண்ணு முன்னாடி என் குழந்தைங்க வந்துருவாங்க. நான் இன்னும் எனக்கே என்னைய ஞாபகப்படுத்திக்கிட்டு என்னை நான் இன்னும் ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிறதுக்கு இந்த வகுப்பு ரொம்ப ஒரு உறுதுணையான வகுப்பா இருக்கு. ஏன்னா இது உணர்வுங்க. ஒரு தாய் மனநிலை கொண்டு நீங்க வெளியே போய் இந்த ஊரையும் உலகத்தையும் குழந்தையும் பாருங்க. உங்களால சும்மா இருக்க முடியாது. ஒரு தாய் மனநிலையோட, ஒரு தகப்பன் மனநிலையோட அந்த குழந்தைய பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் ஃபேமிலியோட படத்துக்கு போறேன். டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துல ஒரு பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கு. டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துல ஓப்பன் ஏரியால அந்த பையன் அந்த பொண்ணுக்கு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல யாருமே எதுவுமே கண்டுக்கல. நீங்க என்ன பண்ணுவீங்க?
நான் என்ன சொல்ல, உங்களை எல்லாம் பயமுறுத்தல, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இது வந்து பயமுறுத்துறதுக்கான செயல் அல்ல. இது எதையுமே தவிர்க்க முடியாதுங்கிறேன், உலக நியதிங்கிறேன். நாம் அதை அணுகுவதற்கு நாம விழிப்போட கவனமாக நம்மளுடைய சூழ்நிலைகளை நாம் விழிப்போட ஹேண்டில் பண்ண கத்துக்கலாமே. அதுக்கு எதுக்கு பயம்? நாம் செய்ய வேண்டியவைகளை என்ன செய்யணுங்கிறத சரியா நம்மள நாமளே விலைக்கு பார்த்துக்கலாமே. அதனால சுய ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது நாங்க பாத்துக்கிறோம். அந்த பக்கம் சூழ்நிலையில உங்ககிட்ட அந்த சுய ஒழுக்கம் இல்லாததுனால அந்த குழந்தை அதை ஃபாலோ பண்ணாம நீங்க பாத்துக்கோங்க. ஹலோ, உற்சாகமான காலை வணக்கம் பிரதர். சொல்லுங்க பிரதர், இன்னைக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு பேரண்ட்ஸா நாங்க பண்ணிய தவறு எல்லாத்தையுமே எங்க எல்லாருக்கும் வெளிச்சு காட்டிருக்கீங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன் பிரதர். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல கணவர், குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து கிளாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பிரதர் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்க மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுக்கான ஒரு உறுதுணையா நான் இந்த கிளாஸை பாக்குறேன் பிரதர். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க அந்த நேமே அந்த ஞான சஞ்சீவன குருகுலம் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப இன்னைக்கு குழந்தைங்களை கையில எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம யங்கர் ஜெனரேஷன்ல அழகா மேம்படுத்தினாலே நம்ம சமுதாயமும் மேம்படும் அப்படின்றது எனக்கு ஆணித்தனமான இருக்கு. ஸோ நீங்க நம்ம யங்கர் ஜெனரேஷனை மேம்படுத்தி கொண்டு வந்து நம்ம சொசைட்டியை மேம்படுத்துறீங்கன்ற நம்பிக்கை. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. மகிழ்ச்சிங்க. உங்க குழந்தைகளை நாளைக்கு 6:30 மணிக்கு உள்ள லாகின் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. கண்டிஷன், அந்த வகுப்பு நடக்கும்போது நீங்க ரூமுக்குள்ள இருக்கக்கூடாது. குழந்தைங்க மட்டும்தான் இந்த வகுப்பு அட்டன் பண்ணணும். சாட்டர்டே நீங்க மட்டும்தான் அட்டன் பண்ணணும். சனிக்கிழமை வகுப்பு உங்களுடையது. மொத்த 6 நாட்கள், மொத்த 5 நாட்கள் வகுப்பு அவர்களுடைய. மகிழ்ச்சி. நன்றி. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும், செயற்கூடட்டும், செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும், வாழ்க வெளிப்படணும். நாளை காலை உங்கள் குழந்தைகளை வகுப்புல சந்திக்கும். நன்றி ஐயா. ஒரு 2 பேர் அட்டன் பண்றாங்க பாப்பாங்க. ஒரே லேப்டாப்ல உட்கார வச்சுட்டுங்களா இல்ல தனித்தனியா உட்கார வைங்க? ஓகே. நன்றிங்க. நன்றிங்க சார். நன்றி குரு. தேங்க்யூ சார்.